தூத்துக்குடி எஸ்பி அபிஷேக் குப்தா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தூத்துக்குடி எஸ்பியாக இருந்த அபிஷேக் குப்தா மாற்றம் செய்யப்பட்டு புதிய எஸ்பியாக சிவபிரசாத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவனிடம் கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த மாற்றத்திற்கான காரணங்கள் என்னவாக கூறப்படுகின்றது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக அரசு 5 ஐபிஎஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்திருக்கிறது. குறிப்பாக ஆயுதப்படையில திருச்சியில இருந்த விஜயலட்சுமி ஐபிஎஸ் அவர்கள் காவல் துணையாளராக ஹோம்கார்ட்ஸில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சிவபிரகாஷ் ஐபிஎஸ் அவர்கள் தூத்துக்குடியோடைய எஸ்பியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அங்கிருந்து அபிஷேக் குப்தா இடமாற்றம் செய்யப்பட்டு சிவகங்கையோடைய எஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல சண்முக பிரியா அவர்கள் காவல் கண்காணிப்பாளராக மத்திய மன்ற குற்றப்பிரிவில் இருந்தால் தற்போது அவர் காவல் கண்காணிப்பு, லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்புத்துறைக்கு மேற்கு மன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அங்கு இந்த பணியிடம் காலியாக இருந்தது, அங்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல மீரா ஐபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்தால் தற்போது அவர் சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த 5 ஐபிஎஸ் அதிகாரியை மாற்றம் செய்து மணிவாசன் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் எஸ்பியாக இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தூத்துக்குடி எஸ்பியாக இருந்த அபிஷேக் குப்தா சமீபத்தில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் கைது நடவடிக்கைகள் தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. பல்வேறு அதே போல சிறையில ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அந்த அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதா என்ற ஒரு சந்தேகங்கள் ஏற்பட்ட நிலையில் இந்த மாற்றங்கள் நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு மணிவாசன் அவர்கள் ஒத்துழைத்திருக்கிறார்.